வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரும்பாலான கிராமங்களில் இந்த மாதிரி விவசாய நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா யானைகளோட தொந்தரவு வந்து பெரிய அளவில் இருக்குது. அது அதற்கு தற்காலிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மின்வேலி மாதிரி அமைச்சு அதை பாதுகாத்துட்டு வராங்க. ஆனால் அது 100% சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. அதையும் மீறி நம்ம விவசாய நிலங்களை யானைகள் பாதிப்படை செய்யுது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இப்போ நான் இருக்கிற ஊர்ல, எங்க ஊர் பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கும். அங்கேதான் விளைநிலங்கள், விவசாய நிலங்கள் இருக்கு. அங்கே எங்க அண்ணா ஒரு செட்டப், அதாவது பாத்தீங்கன்னா அந்த யானைகளை விரட்டுறதுக்கு மின்வேலி இல்லாம, மின்வேலியும் இருக்கு, அது இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு சவுண்ட் சிக்னலை வச்சு யானைகளை வராம இருக்கிறதுக்காக ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காரு. அது கண்டுபிடிச்சிருக்காருங்கிறத விட ஆல்ரெடி இருக்கிறத இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த யானைகளை விரட்டுறதுக்காக ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காரு. அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் அந்த செட்டப். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது 35Ah பேட்டரி. அதாவது 35Ah 35 amps per hour. அதாவது ஒரு லோடு நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த பேட்டரியில கனெக்ட் பண்ணீங்கன்னா 1 ஹவருக்கு 35 amps கனெக்ட் ஆகி அது லோடு ஒர்க் ஆகும். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சோலார் பேனலை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த சோலார் பேனலை சோலார் பேனல் இருந்து வர்ற அவுட்புட்டை நம்ம ரிலே, இது ரிலேங்கிறது சிம்பிளா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்விட்ச் மாதிரி, ஒன்னு ஆன் இல்லைன்னா ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதை கொடுத்துட்டு தென் அதுல இருந்து நமக்கு இந்த ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரியில் இருந்து இந்த ஒரு சர்க்கியூட், இது ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் நமக்கு வருது. இதுல இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 செக்ஷன் மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்ல இங்க ஒரு ஐசி இருக்கும். இது ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி. ஸோ நம்ம படிக்கும்போது, இன்ஜினியரிங்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட்னாவே டிரான்சிஸ்டர் வச்சு படிச்சிருப்போம். இப்போ உள்ள டிரான்சிஸ்டர் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு ஐசியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஹீட் சிங்க். இந்த ஹீட் சிங்க்குக்கு கீழே ஒரு ஐசி இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐசி. அந்த ஐசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற ஐசி. ஸோ அந்த 12 வோல்டேஜ் அந்த பேட்டரியில இருந்து வர அவுட்புட் இங்க நம்ம இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். தென் இனியொரு செக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போர்டு கனெக்ட் பண்ற ஒரு சர்க்கியூட். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வோல்டேஜ் டிசியை இந்த போர்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இது எதுக்குன்னா, நம்ம இந்த ஆடியோ நம்ம கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யானைகளை விரட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சிக்னலை, ஒரு சவுண்ட் சிக்னலை நம்ம ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கு நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் வரும். அந்த சவுண்டை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு இன்புட் தரணும் இல்லையா. அது அந்த இன்புட்டை ஒரு மெமரி கார்ட்லயோ ஆர் நம்ம பென் டிரைவ்லயோ கொடுத்துட்டோம்னா இதுல இருந்து அந்த டேட்டா ரீட் ஆகி அந்த ஏவி சிக்னல், ஆடியோ வீடியோ சிக்னல் இந்த ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட்டுக்கு போகும். இந்த ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆம்பிளிஃபையர் இஸ் யூஸ்டு டு ஆம்பிளிஃபை தி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ். அந்த லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது, அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிற சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். சோ இதுல இருந்து வர்ற அவுட்புட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் மூலியமா, இந்த டிசி அவுட்புட், இந்த ஆடியோ அவுட்புட் இந்த ஒயர் கனெக்ஷன் மூலியமா இந்த ஃபார்ம்ல, இந்த தோட்டத்துல நிறைய இடங்கள்ல ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கருக்கு நமக்கு ஆடியோ போயிட்டே இருக்கும். இது இன்னும் இது ஃபங்க்ஷன் எப்படின்னா, இப்ப காலையில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இது தேவையில்லை. ஏன்னா பகல் நேரங்கள்ல இது தேவையில்லை. அதனால அந்த டைம்ல டைரக்டா சோலார்ல இருந்து வர்ற பவர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிலே மூலியமா உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும். தென் இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு அப்பதான் அந்த சவுண்ட் நமக்கு தேவை. ஏன்னா அந்த நேரங்கள்ல தான் யானைகள், விலங்குகள் நடமாட்டம் நமக்கு இருக்கு. பர்டிகுலரா யானைகள் நடமாட்டம். அந்த டைம்ல இந்த ரிலே நமக்கு இது நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட் ஒர்க் ஆகி நமக்கு இதுல இருந்து ஸ்பீக்கருக்கு அவுட்புட் போகும். அந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் சவுண்ட் நமக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கேட்கும். சோ அதை கேட்கும் போது, அந்த சவுண்ட் சிக்னலை கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரா யானைகள் அதுல கொஞ்சம் அது பக்கத்துல அந்த விளைநிலங்களுக்கு வராது.
இது ஒரு மெத்தட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம மின்வேலிகள் அமைச்சிருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% தான் வந்து அதுக்கான பாதுகாப்பு இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண பாத்தீங்கன்னா 100% வந்து நம்ம தடுக்க முடியலாட்டாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பெட்டரா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் நிலங்களை. ஸோ இதுல இருந்து வர அவுட்புட்டை எப்படி வந்து ஸ்பீக்கர்ல இருந்து அவுட்புட் வருது அப்படிங்கறத இதோட கண்டினியூட்டில அப்படியே நம்ம வந்து இதில் நான் கொடுக்குறேன். இது பாருங்க, அடுத்த இதுலயே அப்படியே வரும், அதையும் நீங்க பாத்துக்கங்க. ஸோ இந்த செட்டப்பை இது வந்து பண்ணவருக்கும் அண்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எங்க அண்ணா மகாலிங்கம் அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி.